Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மலைத்தேனி கொட்டியதில் சிறுவர்கள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். தலக்காவூரில் சாலையோரம் உள்ள புளிய மரத்தில் மலைத்தேனீக்கள் கூடு கட்டியிருந்தன. இந்த கூட்டிலிருந்து வெளியேறிய தேனீக்கள் அப்பகுதியில் வசிப்பவர்கள் மற்றும் சாலையில் சென்றவர்கள் மீது கொட்டியதில் பாதிக்கப்பட்ட அதே ஊரைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். தகவலின் பேரில் தீயணைப்புத் துறையினர் மலைத்தேன் கூட்டத்தை கலைத்து விரட்டினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்களை யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயிக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கொட்டமிட்ட கிராமத்தை சேர்ந்த கௌதம் என்பவரின் நிலத்தில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 100 வாழை மரங்களை இரவில் வந்த யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. இதேபோன்று கடந்த சில நாட்களாக சைனகுண்டா, தனகொண்டப்பள்ளி, அனுப்பு உள்ளிட்ட கிராமங்களிலும் விவசாய பயிர்களை சேதப்படுத்தியதாக கூறும் விவசாயிகள் யானைகள் சேதப்படுத்திய பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடைசி ஒரு 10 நாளா யானைங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. டெய்லி ஒரு 200 செடிங்களுக்கு நாசனம் பண்ணி சேதம் பட்டிருச்சு. இந்த சேதத்தை ஃபாரஸ்ட் ஆபீசருங்க டெய்லி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க இதுக்கான நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இன்னும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் முன்னெடுத்து இந்த யானைங்க வராம அதுக்கு என்ன பராமரிப்பு நாங்கள் விவசாயம் பண்றதுக்கு அவங்க முன்னெடுத்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னும் 2-3 நாள்ல வாழைத்தாரெல்லாம் அறுவடை பண்ற நேரத்துல யானைங்க இப்படி சேதம் பண்ணா எங்களுக்கு 60,000 ரூபாய்க்கு மேல நஷ்டம் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் டி களபம் அரசு தொடக்கப்பள்ளியில் மதிய உணவு தயாரிக்கும் போது சமையல் எரிவாயு பர்னர் வெடித்து தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டப்பட்டு வருவதால் ஆண்டிக்கோன்பட்டி நூலக கட்டடத்தில் தற்காலிகமாக இயங்கி வருகிறது. இந்த கட்டிடத்திற்கு அருகில் மதிய உணவு தயார் செய்யும் பர்னர் வெடித்து தீப்பற்றிய நிலையில் அருகில் இருந்த பொதுமக்கள் தீயை அணைத்தனர். மாணவர்கள் அருகில் உள்ள வீடுகளில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் சமையலர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் மாணவர்கள் பாதுகாப்பில் அலட்சியமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர்.